Anyone who wants to be first among you must be your slave. மத்தேயு 20:27. உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, should evil be returned for good, எரேமியா 18:20. நன்மைக்கு கைமாறு தீமையா? பல சமயங்களில் இவைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். நன்மை செய்கிறவர்களுக்கு இந்த சமுதாயம் தருகிறது தீமை. அனைத்து போராளிகளும் சமுதாயத்திற்காக போராடுபவர்கள் எல்லாம் வன்மமாக கொலை செய்யப்படுவதுதான் சரித்திரம். எந்த தேசமாக இருந்தாலும் இப்படித்தான் நடக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த டைகாட்டமி என்று சொல்லுவார்கள், நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஏற்படுகின்ற போராட்டம். இந்த தீமையை அழிக்க விரும்புகின்ற நன்மைத்தனம் கஷ்டப்பட வேண்டும், பாடுகள் பட வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு திருடனை பிடிக்க போனால் திருடன் என்ன செய்வான்? எப்படியாவது தன்னை தடுக்க வருபவர்களை, பிடிக்க நினைப்பவர்களை அடிக்க நினைப்பான், அழிக்க நினைப்பான். அவன் தப்பிச்சா போதும் என்பதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்குமே தவிர, அதே போன்று மிருகங்கள் கூட அவைகளை துன்புறுத்தாதவரை அவை ஒன்றும் செய்யாது. அவளை துன்புறுத்தும் பொழுதுதான் அவைகள் ஊறு விளைவிக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால் அவைகள் துன்புறுத்தப்படுமானால் அது மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. துன்புறுத்தப்படும் பொழுதுதான். அது இன்னும் சொல்லப்போனால் சிங்கமானது பசிக்கும் பொழுதுதான் இரையை அடித்து தின்னும், மற்ற நேரத்தில் அது அடிக்காது. இப்படி நல்ல குணங்கள் எல்லாம் மிருகங்களுக்கு உண்டு. ஆனால் மனிதனுக்குத்தான் நன்மைக்கு தீமையை செய்வான், நன்றி பாராட்ட மாட்டான், துரோகம் செய்வான், முதுகில் குத்துவான், பின்னால் இருந்து பள்ளம் தோண்டுவான், மேலே ஏறினால் காலை பிடித்து கீழே இறக்குவான். எல்லா விதமான வஞ்சகமும் உண்டு. உலகத்தில் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் தீமைகள் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் குறுக்கு வழிகளிலே பணம் சேகரிக்க முடியுமோ, அது அந்த பணத்தை பிணத்தின் மீது மிதித்தாவது எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற வகையில் இருப்பவர்கள் உண்டு. இந்த பேரிடர்கள் சமயத்திலே பார்த்தீர்கள் என்றால் இந்த ரணக்காட்சியை காண முடியும். இறந்து கிடப்பவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நகை நட்டுக்கள், கடிகாரங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், செல்போன்கள், இவைகளெல்லாம் உடனடியாக திருடு போய்விடும். மனிதனுடைய அந்த கீழ்புத்தியை பாருங்கள், எவ்வளவு தூரம் அவன் கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறான். நன்மைக்கு கைமாறு தீமையா? தீமைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறேனா? அவைகள் என்னை ஆட்டி படைக்கின்றனவா? ஆனால் அதற்கு மாற்று கருத்துதான் பணிவிடை புரிதல். டு ரெயின் இஸ் டு சர்வ். பணி செய்வதே ஆளுமை. பிறருக்காக பணி செய்வதுதான் ஆளுமை. இன்றைக்கு அரசியலில் இவ்வளவு தூரம் முனைந்து வரிந்து கட்டிக்கொண்டு பணத்தை செலவு பண்ணி, தண்ணி பாடா செலவு பண்ணி, நான் இந்த பகுதியினுடைய எம்எல்ஏவாக வர வேண்டும், எம்பியாக வர வேண்டும், முதல்வராக வர வேண்டும், செயலாளராக வர வேண்டும் என்பது இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணமா? 1% அதில் உண்மை இருக்குமா?
இல்லை. அதை தெரிஞ்சும் தானே நாமும் அதை ஆதரித்து கொண்டு இருக்கிறோம். நன்மைகள் ஒன்று சேர்ந்து நடக்குமானால் நன்மைத்தனத்தை விளைவிக்க முடியும். அதற்குரிய காலம் கணிந்து வருகிறது. எல்லா நாளும் அப்படியே இருந்துராது. நேற்று ஒரு இளைஞன் பேட்டி கொடுத்திருந்தான். நான் அரசியலில் நிற்கப் போகிறேன், இன்று எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறதோ அதே சொத்துதான் நான் அரசியலில் 10 ஆண்டு காலம் இருக்கும் பொழுதும் இருக்கும் என்று உண்மையாக பேட்டி கொடுக்கிறேன். அப்படி எல்லாரும் கொடுக்க முடியுமா? நடக்குமா? பணி செய்வதே ஆளுமை. பிறருக்காக பணி செய்வதற்காக என்ற வராங்க. எண்ணம் ஒன்று, செயல்பாடு வேறு. உள்ளொன்று, புறம் ஒன்று. எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே. எல்லா உயிர்களையும் என்னுடைய உயிரை போல எண்ண வேண்டும். மனிதர்கள் மட்டுமல்ல, பிராணிகளையும், இன்னும் சொல்ல போனால் செடி கொடிகளை கூட நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு, அந்த செடி கொடிகளுக்கு கூட கொஞ்சம் அன்பு செலுத்துவதை போல செயல்பாடுகளை செய்து பாருங்கள், இன்னும் அதிகமாக பலன் தரும். ரோஸ் செடி வச்சிருந்தா ரோஸ் செடிக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பீக்கரை வச்சு நல்ல பாட்டு போடுங்க. அருமையான இசை பாடல்கள், நல்ல பூக்கும். இப்போ வாட்ஸ்அப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் சில சமயத்தில் ரொம்ப காலத்து பாடல்கள், 60 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாடல்கள், அந்த பாட்டில் ஒரு 2 அடி தான் எனக்கு தெரியும், முழுசாக தெரியாது. நேற்று அப்படி ஒரு பாட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த பாட்டு, அது ரொம்ப பல வகைகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட பாடல்கள், ஆங்கிலத்தில், தமிழில், தமிழ் சினிமாவில். அந்த பாட்டெல்லாம் பார்த்த பிறகு ஐயோ இது கிடைக்காத ஒரு பொக்கிஷமாச்சு, எடுத்து பத்திரமா சேர்த்து வச்சுக்கிட்டேன். அந்த மகிழ்ச்சி ஏற்படுவது இனம் புரியாத மகிழ்ச்சி. ஆஹா, இது கிடைக்காத ஒரு பொக்கிஷமாயிற்றே. இப்படி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அது இசையோ நல்ல சொற்களோ. அப்புறம் இன்னொரு வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தேன், நல்ல சொற்களாக இருந்தால் இந்த மூலக்கூறுகள் எப்படி அமைகின்றன, அழகாக வடிவமாக அமைகின்றன. காரமாக, கோபமாக, ஆங்காரமாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், அந்த மூலக்கூறுகள் பலவிதமாக கோரமாக அமைகின்றன. நம் உடலிலே 60% தண்ணீர் இருக்கிறது. அது எப்படி செயல்படுகிறது இந்த உணர்வுகளினால்? நல்லவைகள் என்றால் நல்லவையாக, அல்லது கோபத்தில் நமக்கு ஏன் முகம் சிவக்கிறது, கை காலெல்லாம் துடிக்குது, நடுக்குது, ஏன்? அவைகள் உணர்ச்சி வசப்படுத்துகின்றன. சாந்தமாக இருக்கும் பொழுது இல்லையே. அது நான் ஏற்கனவே மறைவுரையில் சொல்லியிருக்கிறேன். 3 டம்ளரில் தண்ணி வச்சு, ஒன்றில் காட்டமாக கோபமாக கத்துங்க, இன்னொன்று சாதாரண தன்மையில் கத்துங்க, 3ஆவதுல இனிமையாக மெதுவாக சொல்லி பாருங்கள். அந்த 3 டம்ளர்லேயும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கட்டி ஆக்குங்க. திருப்பி பாருங்கள், அருமையாக இதமாக சொல்லப்பட்ட அந்த டம்ளர் இருக்கிற வார்த்தை அருமையாக ஐஸாக மாறி இருக்கும், எந்த பிசிறும் இல்லாமல். அடுத்தது கொஞ்சம் பிசிறோடு இருக்கும். 3ஆவது கோபமாக சொன்னமே, பிசிறடிச்சு போய் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் கோரமாக இருக்கும். வார்த்தைகள் தண்ணீரில் பிரவகிக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், ரெஸ்பான்ஸ், இதுக்கே எப்படின்னா மனித சமுதாயத்தில் வாழுகின்ற வாழ்க்கையில், நடைமுறையில், எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பராபரமே.
Before the Christian goes to the church, let him visit the hospital. Before he reads the Bible, let the Christian help the beggar. கிறிஸ்துவன் கோயிலுக்கு போகும் முன், மருத்துவமனைக்கு செல்லும் முன், விவிலியத்தை வாசிக்கும் முன் ஒரு ஏழைக்கு உதவட்டும். ஒரு சின்ன அன்பு செயல் என்பது மிக சிறந்தது. உதவும் கரங்கள் செபிக்கும் உதடுகளை விட மேலானது என்று அன்னை தெரசா கூறுகிறார். Beyond the defeat there is triumph, beyond death there is life. தோல்விக்கு பின்னால் வெற்றியும் இறப்பிற்கு பின்னால் வாழ்வும் உண்டு. Across the bridge there is no more sorrow. Across the bridge there is no sad. The sun will come என்று ஒரு அருமையான ஆங்கில பாடல் உண்டு. இந்த உலகை கடந்த பிறகு நமக்கு மீட்பு உண்டு, விடிவு காலம் உண்டு என்றெல்லாம். இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து பிரலாபித்து அழுகின்ற நாம் இறைவனை அடையும் பொழுது இவைகளிலிருந்து மீட்படைந்து செல்கிறோம். நோ சஃபரிங், நோ சால்வேஷன், நோ கிராஸ், நோ கிரவுன், நோ ஹியூமிலியேஷன், நோ குளோரிஃபிகேஷன். துன்பமில்லையேல் மீட்பு இல்லை, சிலுவையின்றி கிரீடமில்லை, தாட்சியின்றி மகிமை இல்லை. இதை இயேசுவை பின்தொடர உன் அடிகள் அத்தனையும் ஒழித்துவிட வேண்டும், நின்னுடைமை அத்தனையும் நீக்கிவிட வேண்டும், என்னுடைமை ஆன பின்னர் வேறுடைமை என்ன? உடந்தால் இருப்போம், செபிப்போம். My trust is in you, Yahweh. I say you are my God. Every moment of my life is in your hands. Rescue me from the clutches of my foes and my persecutors. Save me, O Lord, in your steadfast love. சங்கீதம் 31. ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நாங்கள் வாழ்வது உமக்காக. சான்று பகரக்கூடிய வகையில் எங்கள் சிந்தனை, சொல், செயல் அமைவதாக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் செயல்படுத்துவனவாக. அதை கடைபிடிக்கக்கூடிய மனத்தெளிவும் துணிவும் தாரும். இந்த நற்கருணை ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற திருப்பலி இவைகளை பலவிதமான தொலை தொடர்பு சாதனங்களினால் உம்மை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் உமது அருளையும் ஆசிரியும் நிறைவாக தாரும். எங்கும் இறை அருள் செயல்படுவதாக, இறை ஒளி மிளிர்வதாக. இதனால் தீங்கு, தீவினை, சாத்தானின் ஆதிக்கங்கள் இவைகளிலிருந்து நாங்கள் மீட்படைய வேண்டுமாய் செபிக்கின்றோம். எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், இன்னல்கள், இக்கட்டுகள், இடைஞ்சல்கள் இவைகளிலிருந்து நீரே மீட்க வல்லவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இவைகளிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்ட மக்களாக, இந்த பாவக்கரைகள் வலுவானவைகளிலிருந்து விடுபட்டவர்களாக நாங்கள் உம்மை நோக்கி வரக்கூடியவர்களாக இருக்க செய்திடலாம். எதையும் எங்களை கட்டுப்படுத்தாமல், கீழே தள்ளிவிடாமல், மூழ்கிவிடாமல் இருக்க அபயக்கரம் நீட்டுகிறோம். எம்முடைய கரத்தை பிடித்து நீர் தாங்கியருளும், தூக்கி நிறுத்தியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.